ஹாய் ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொன்னது மாதிரியே விஜய் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அதே போல் ஒரு பெரிய அலை அடித்து விஜய் மாபெரும் ஒரு சக்தியாக உருவெடுத்து வெற்றி பெற்றுவிட்டால் என்ன செய்ய முடியும்? அதுபோன்று ஒரு அலை விஜய்க்கு அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி ஏற்கனவே வீடியோவில் நிறையா நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் பெரும்பான்மையாக விஜய் அவர்களை வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி ரொம்ப மிகுந்த ஆர்வத்துடன் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேட்பாளர் யார் என்றும் தெரியாமல் கூட விஜய் அவர்களின் முகத்திற்காகவும் அவரின் சின்னம் விசிலிற்காகவும் மட்டும் வாக்களித்து இன்று சரியாக 10 மணி 109 தொகுதி வரை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் நமது தமிழ்நாட்டு மக்கள். எம்ஜிஆர் வேட்பாளராக தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அந்த ஒரு தருணம் போல் அதையும் தாண்டி இன்று மக்களின் தலைவனாக தளபதி விஜய் அவர்களை வாக்களித்து அவரை தமிழ்நாட்டின் முதல்வராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. முதல் முறை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார்கள். வேட்பாளர்கள் யார் என்றும் தெரியாமல் மக்கள் விஜய் என்ற ஒரு முகத்திற்காக அவரை நம்பி தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையுடன் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதற்கு விஜய் அவர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று சோழன் பார்வை பத்திரிகையின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோட விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது சொன்னாங்க, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவரெல்லாம் எங்கே வரப்போகிறாரு, 4 சீட்டு வருவாரா, 5 சீட்டு வருவாரா, 1 சீட்டு முதல்ல விஜய் செய்ய சொல்லுங்கள், அப்படிலாம் ஏளனமாக பேசின எல்லாத்து முகத்திலையும் கரியை பூசிவிட்டு இன்று தமிழகத்தின் முதல்வராக உருவெடுத்துள்ளார் தளபதி விஜய். இதை நாம் வரவேற்க வேண்டும். தமிழகத்தின் புதிய மாற்றத்தின் காரணமாக பல்வேறு நன்மைகள் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு நடைபெறப் போவது என்பது உறுதியானது. இதற்கு அவர் கூட இருக்கக்கூடிய நம்பிக்கையான பலர் சிறப்பாக வேலை செய்திருக்கிறார்கள். அதில் முக்கிய பங்கு செங்கோட்டையன் அவர்களுக்கும், புசி ஆனந்த் அவர்களுக்கும், ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கும், நிர்மல்குமார், இதுபோன்ற பல நபர்கள் அவருக்காக துணை நின்று இருக்கிறார்கள். அவருக்காக முழுமையாக களம் நின்று போராடி இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி மீடியாவின் பலமும் அவர் பக்கம் நின்றிருக்கிறது, சோசியல் மீடியா பலமும் அவர் பக்கம் நின்றிருக்கிறது. இளைஞர்கள் நின்றிருக்கிறார்கள், தாய்மார்கள் நின்றிருக்கிறார்கள், புது வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதுபோன்று அனைவருமே டிவிக்கே விசில் என்று ஒருமனதாக தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ள ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக கொளத்தூர் தொகுதியிலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். வி.எஸ். பாபு அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து தாவேகாவில் இணைந்தவர். இந்த பெரும் மாற்றத்திற்கு காரணம் ஒற்றை நபர்தான், விஜய் தான் என்று அவர் கூறியிருக்கிறார். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் யதார்த்தமாக ஏறும்போது சொல்லியிருப்பார், முடிச் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்று அதுவே பயங்கர ட்ரெண்டியாக மாறி ஒவ்வொரு தாவேகா வேட்பாளரும் வெற்றி அடைந்த பிறகு இந்த சிம்பிளை அவர்கள் செய்து காட்டுகிறார்கள். அதற்கு முன்பாகவே வி.எஸ். பாபு அவர்கள் இதற்கு முன்னர் ரீசெண்டாக நடந்த பனையூர் மீட்டிங்கில் 2 கைகளை வைத்தும் கதம் கதம் என்று சொல்லிவிட்டார். அன்றே தீர்மானம் வையிட்டது அவருடைய வெற்றி உறுதி என்று. அதுபோல தான் இன்றும் ஒரு முதல்வர் வேட்பாளரை தோற்கடிக்கக்கூடியது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை தாவேகா தலைவர் தளபதி அவர்கள் மிக எளிதாக செய்திருக்கிறார் என்றால் மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற பாசம், மக்கள் விஜயின் மீது வைத்திருக்கிற பாசம் என்று தான் நம்ம அதை பார்க்க வேண்டும்.
அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தன்னுடைய கட்சியினை காப்பாற்றுவதற்காக மட்டுமே முக்கிய குறிக்கோளாக இருந்து செயல்பட்டு வரக்கூடியவர். அவர் எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிவிட்டதாக பலரும் கூறுகிறார்கள். எடப்பாடியில் விசில் சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் விலை போகாமல் இருந்திருந்தால் அல்லது அவர்கள் காணாமல் போகாமல் இருந்திருந்தால் இன்று குளத்தூரில் நடந்த அந்த சம்பவம்தான் எடப்பாடியில் பழனிசாமி அவர்களுக்கும் நடந்திருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் 2வது இடத்தில் சுயேட்சையாக போட்டியிட்ட தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கக்கூடிய முன்னாள் மக்கள் இயக்க நற்பணி மன்றத்தில் உள்ள நபரை சுயேட்சை வேட்பாளர் இவர்தான், இவருக்கு வாக்களியுங்கள் என்று விஜய் சொன்னதின் காரணத்தின் அடிப்படையில் அவர் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். அப்பொழுது அதே விசில் சின்னத்தில் அவர் நின்றிருந்தால், அதே வேட்பாளர் அறிவித்த வேட்பாளர் அந்த இடத்தில் களம் காட்டியிருந்தால், இன்று குளத்தூரில் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் எப்படி தோல்வி அடைந்தாரோ அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தோல்வி அடைவதற்கு சாத்தியக்கூறு நிறையாகவே இருந்திருக்கும். 2 முதல்வர் வேட்பாளரையும் தோற்கடித்த பெருமையை விஜய் பெற்றிருப்பார். ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், அரசியலில் பல சூழ்ச்சிகள் நடைபெறும், பல வேட்பாளர்கள் விலை போவார்கள். விஜய் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மக்கள் மீது விஜய் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதன் விளைவுதான் இன்று 109 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறாக இருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க வேண்டும். அவருக்கு எந்த இடையூறும் இல்லாமல் 5 ஆண்டு காலம் மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டும். விஜயின் மீது மக்கள் வைத்த நம்பிக்கையை, மக்கள் மீது விஜய் வைத்த நம்பிக்கையை இந்த 5 ஆண்டுகளில் விஜய் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு தேவையான செயல்பாடுகளை செய்ய வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் வேலைவாய்ப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை உறுதி செய்ய வேண்டும். இலவசம் என்பது மக்கள் விரும்பினாலும் கூட, அதையும் கொடுத்தாலும் அதை தாண்டி மக்களுக்கு தேவையான வருமானம் கிடைத்துவிட்டால் அவர்களே எங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாட்டை வழிநடத்தி ஒரு மாபெரும் சக்தியாக வணிகத்தில் பெரிய அளவு தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கு விஜய் சார்ந்த கட்சியினர், விஜய் கட்சியில் பயணிக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருந்து அடுத்த அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை உயிர் மூச்சாக நினைத்து அவர்களுக்காக வேலை செய்து தமிழ்நாட்டின் மக்களை வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் மேம்படுத்த வேண்டும் என்று சோழன் பார்வை பத்திரிகை சார்பாக அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்து விஜயின் ஆட்சி நல்லாட்சியாக அமையட்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுக்கு சோழன் பார்வை செய்தி இதழ் சார்பாக அவருக்கு எங்கள் குழுவினர் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.